Hello friends, welcome back to Learn-with-Singam. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டாஸில் எப்படி நம்ம ரெண்டு டேட்டா ஃப்ரேமை மர்ஜ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். முதல்ல அதுக்கு முன்னாடி பாண்டாஸை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு டேட்டா ஃப்ரேமில் ஒரு காலம் லெட்டர், இன்னொரு காலம் நம்பர். அதுக்கு ஸோ ரெண்டு காலம் வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கேன். df1ன்னு நேம் பண்ணியிருக்கோம். df2ங்கிறது அதே மாதிரி லெட்டர், நம்பர். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு டேட்டா ஃப்ரேமையும் எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எஸ்கியூஎல்ல இருக்க மாதிரியே தான் லெஃப்ட் ஜாயின் பண்ண முடியும், இன்னர் ஜாயின் பண்ண முடியும், ரைட் ஜாயின் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அவுட்டர் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ இதை நான் ரன் பண்ணல. ஸோ நம்ம இப்போ டேட்டா ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டேட்டா ஃப்ரேமில் ரெண்டு காலம் இருக்குது. லெட்டர் ABCDE, அதுக்கு நம்பர் 1 2 3 4 5. அதே மாதிரி df2வில் பார்த்தீங்கன்னா லெட்டர் FBGDA. இதில் BDA மூணும் காமனாக இருக்குது. அந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல இதை மர்ஜ் பண்ணுறது, லெஃப்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு df.merge, df1ஓட df2 மர்ஜ் பண்ண போகிறோம். .mergeங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி. அவங்கிறது தான் நம்ம லெஃப்ட் ஜாயின்ங்கிறதுனால லெஃப்ட் ஜாயின் கொடுக்குறோம். ஆன்ங்கிறது எந்த காலமை ப்ரைமரியாக யூஸ் பண்ணி நம்ம மர்ஜ் பண்ண போகிறோங்கிறது தான் இங்கே. ஸோ நான் நம்பரை யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ லெஃப்டில் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் என்னெல்லாம் காமனாக இருக்கோ அந்த வேல்யூலாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்கோ அந்த இது மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ நான் அதே மாதிரி தான் மர்ஜுங்கிற மெத்தடு யூஸ் பண்ணுறோம். df1யும் 2யும் அவங்கிறது இன்னர், லெஃப்ட் ஆன் நம்பர், ரைட்டையும் ஆன் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் இது ரைட்டும் நம்பரில் மர்ஜ் பண்ணுறோம். என்னெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும் வரும். அதே மாதிரி ரைட் ஜாயின் பண்ணோன்னா லெஃப்ட் ஜாயினுக்கு அப்படியே ரிவர்ஸில். ஸோ லெஃப்டில் இருக்கிற டேட்டா ஃப்ரேமுக்கு எல்லா வேல்யூவும் வந்துடும். அதுக்கு காமனாக இருக்கிற வேல்யூஸ்லாம் ரைட்டில் வரும். சாரி, ரைட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். லெஃப்டில் அதுக்கு காமனாக இருக்கிறது எல்லாம் வரும். அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டு டேட்டா ஃப்ரேமை மர்ஜ் பண்ணணும், அதை கன்கேட் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஒரே டேட்டா ஃப்ரேமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ pd.concat இந்த ரெண்டு ஃப்ரேமையும் டேட்டா ஃப்ரேமையும் கொடுக்குறோம். ரீசெட் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த டேட்டா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அதில் எல்லா வேல்யூமே இருக்கும். df1ல் இருக்கிறதும் இருக்குது, df2வில் இருக்கிறதும் இருக்கும். ஸோ ஆனால் இதில் டூப்ளிகேட்ஸும் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ், இங்கே நீங்கள் அந்த ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற மெத்தடை ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் ஹாவ் ஒன்லி தி யூனிக் வேல்யூஸ். அதே மாதிரி இப்போ ஹாரிசாண்டலாகவும் நீங்கள் இதை மர்ஜ் பண்ண முடியும். ஸோ ஹாரிசாண்டலாக கன்கேட் பண்ணுறதுக்கு கன்கேட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் 1ன்னு போட்டோம் அப்படின்னா ஹாரிசாண்டலாக கன்கேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் ரெண்டு, இது ஒரு டேட்டா ஃப்ரேம், இது ஒரு டேட்டா ஃப்ரேம், ரெண்டுத்தையும் கன்கேட் பண்ணி ஒரே டேட்டா ஃப்ரேமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்பெண்ட் பண்ணணும். ஒரு டேட்டா வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ அப்பெண்ட் பண்ணணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூ ரோங்கிற மாதிரி ஒரு ரோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நியூ ரோவில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். பாண்டா சீரீஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை df3 இந்த டேட்டா ஃப்ரேமோட நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். அப்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த நியூ ரோவை இங்கே append அந்த நியூ ரோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் இக்னோர் இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற இண்டெக்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு இட் வில் கிரியேட் அ நியூ, அந்த பழைய இதுக்கு உண்டான எல்லா இந்த இண்டெக்ஸோடைய, இந்த df3யோட இண்டெக்ஸோடைய உங்களுக்கு மர்ஜ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள்
ஒரு டேட்டா ஃப்ரேமை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். சும்மா ஒரு புது டேட்டா ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ரேண்டம் வேல்யூஸில். அதை வந்து df2ஓட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஜாயின் அந்த df2ஓட ஜாயின் பண்ணுறோம். அந்த ஜாயின் ஃபங்க்ஷனை மெத்தடை யூஸ் பண்ணி நியூ டேட்டா ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து 2 நியூ டேட்டா ஃப்ரேமும் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு Learn with Singam for more such videos. Thank you.